மிஸ்டர் ரெடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிறைய பெண்கள் மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்கிறாங்க. ஓவரிஸ்ல சிஸ்ட், யூட்ரஸ்ல ஃபைப்ராய்டு, ஓவர் ப்ளீடிங் ஆகுது, மாதவிலக்கே வந்து 3 மாசம் ஆச்சுங்க, 4 மாசம் ஆச்சுங்கன்னு சொல்லிட்டு பல மாதங்களாக வரலைங்க அப்படின்ற பிரச்சனைகள் இருக்கிறாங்க. ஆண்கள் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு தூக்கத்திலேயே வந்து விந்து கழியுது, யூரின் வந்து எரிச்சலா போகுது, கடுத்துக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ரிலேட்டட் பிரச்சனையிலேயே ஆண்களும் பெண்களும் இன்னைக்கு நிறைய பேர் அவஸ்தைப்படுறாங்க இல்லையா? இதற்கு அடிப்படையான காரணம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குறிப்பாக இடுப்பு பகுதியில் அதிகப்படியான வெப்பம் அப்படின்றதுதான் மிக முக்கியமான காரணம். அது உள்ளுறுப்புகள்ல ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல அதிகப்படியான வெப்பமாக மாறிடுச்சு. அதான் செய்யும். அப்ப உள்ளுக்குள்ள அந்த அதிகப்படியான வெப்பம் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல வரப்படும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஹார்மோன்லாம் ட்ரை ஆகுறதும், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய லேசான லேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான வெப்பத்தினால அங்க ட்ரைனஸ் ஆகுறதும் நடக்க ஆரம்பிச்சிருது. ஆமா. அப்ப அந்த யூரினரி தாரையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிறுநீர் தாரைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதும், அங்க அலர்ஜி ஏற்பட்டு அதனால வந்து பாத்தீங்கன்னா யூரின் வந்து கட்டாயி போகிறதும், எரிச்சலோட போறதும் இன்னைக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்குது. அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் உடலில் அதிகப்படியான வெப்பம், அது குறிப்பாக இடுப்பு பகுதியில் அதிகப்படியான வெப்பம். ஏன்னா உடம்புல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வெப்பம் தாங்க இன்னைக்கு 95% டிசீஸே. ஏன்னா நமக்கு சாதாரணமா தலைமுடி உதிரதுல இருந்து, காது பிரச்சனையில இருந்து, பல்லு வலியில இருந்து, நம்மளுடைய கால் பாகத்தில் வரக்கூடிய வெடிப்பு வரை, உள்ளுறுப்புகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் வரை இருக்கக்கூடிய அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உடலில் அதிகப்படியான வெப்பத்தினாலேயே இன்னைக்கு அவ்வளவு நோய்களும் ஏற்படுது அப்படின்றத அவசியம். அந்த வகையில இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் வந்து ஈஸியா போக்கணும், நம்மளுடைய இடுப்புக்கு கீழேயும் வந்து நல்லா கூலிங் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஏன்னா அந்த இடுப்பு பகுதியை வந்து கூலிங் பண்ணோம்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல வரக்கூடிய அதிகப்படியான வெப்பத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நீங்க மீண்டலாம். நிறைய பேர் அதிகமா ஒயிட் டிசார்ஜ், இந்த ஒயிட் டிசார்ஜ் பிரச்சனையில நிறைய பெண்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவஸ்தைப்படுறாங்க. ஆமா. அது அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து வெளியில சொல்லிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது இல்லையா? ஆனா அன்றாட லைஃப் ஸ்டைல அவங்க வந்து கடந்தாகணும். அன்றாட லைஃப் ஸ்டைல டெய்லி இந்த ஒயிட் டிசார்ஜோட பிரச்சனையோட தான் வந்து அவங்க வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுறதும், பிறப்புறுப்பில் இன்ஃபெக்ஷன் ஆகுறதும், புண்ணு மாதிரி வர்றதும், இச்சிங் வர்றதும் இன்னைக்கு நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த ஒயிட் டிசார்ஜுக்கும் அடிப்படை காரணம் தான் என்னங்க? ஒயிட் டிசார்ஜை நம்ம வந்து எப்படிங்க நிறுத்தணும் அப்படின்னா, கூலிங் பண்ண நிப்பாடலாங்க. இந்த இடத்த நம்ம வந்து கூலிங் செய்யப்படும் பொழுது உங்களுடைய ஒயிட் டிசார்ஜ் நிற்கும், ஓவர் ப்ளீடிங் ஸ்டாப் ஆகும், மாதவிலக்கு வராதவர்களுக்கும் வர ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த இடத்த கூலிங் பண்றது நம்ம எப்படிங்க? அதான் ஒரு மெயினான விஷயமே. அதுதான் நம்ம பார்க்க போறோம். இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, உங்களுடைய இடுப்பு பகுதியை குளிர்ச்சி அடைய செய்ய, உடல் சூட்டை தணிக்க நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. அந்த மூலிகையை தான் நாம பயன்படுத்த போறோம். அப்படி என்னங்க அந்த மூலிகை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, தண்ணீர் விட்டான் கிழங்கு. கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தண்ணீர் விட்டான் கிழங்கு ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகைங்க. பாருங்க, பேரிலேயே தண்ணீர் விட்டான் கிழங்கு எப்படி இருக்கும் பாருங்களேன். அப்ப தண்ணியை நம்ம உடம்புக்குள்ள ஊத்துற ஒரு ஃபீலிங் இதுல வந்து கிடைக்குங்க. இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கை நாம எப்படி பயன்படுத்தணும்னு சொல்றேன். அதன் அடிப்படையில் நீங்க பயன்படுத்தி வந்தீங்கன்னா அற்புதமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடுப்பு பகுதி கூலிங் ஆகும். பெட்டர். நம்ம ஆல்ரெடி ஒரு பதிவுல வந்து சொல்லியிருந்தோம் இடுப்பு குளியல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடுப்பு குளியல் நிறைய பேர் பண்ணிட்டு அவங்க வந்து ஃபீட்பேக் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆமா, நம்ம சிகிச்சை மையத்துல கூட ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடுப்பு பகுதி அதிகமான கூலிங் இருந்துச்சுன்னா ஹிப்பாத்தை நீங்க முதல்ல பண்ணுங்க. ஏன்னா மருந்து அப்படின்ற விஷயங்கள்லாம் அடுத்து 2வது கட்டம். முதல்ல இயற்கையா ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு நீங்க வந்து மருந்துகளுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேச்சுரலா ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்களை சொல்லுவோம். அந்த வகையில் அந்த இடுப்பு குளியல் ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த வீடியோவை பார்க்காதவங்க அதை போய் பாருங்க. சிம்பிளா சொல்றேன், அதை எடுத்துங்க. அதாவது பாத்தீங்கன்னா வந்து ஒரு டப்புல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுடைய போர் வாட்டர்ல என்ன டெம்பரேச்சர்ல வருதோ அந்த தண்ணி, அவ்வளவுதான். ஓவர் கூலிங் இருக்கக்கூடாது, ஓவரா சூடு இருக்கக்கூடாது. அது மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா மதிய நேரத்தில் பிடிச்சிங்கன்னா இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு சுடுதண்ணியாக தான் வந்து கொடுக்கும். அதனால ஓவர் சூடு இருக்கக்கூடாது, கூலிங்கும் இருக்கக்கூடாது, மிதமான வெப்பம், அவ்வளவுதான். அதெல்லாம் நார்மல் டெம்பரேச்சர். அதுல நீங்க உட்கார்ற மாதிரி ஒரு பெரிய டப்பு வாங்கிக்கங்க. அந்த டப்புல வந்து ஒரு 1/2 டப்புக்கு அப்படியே தண்ணி பிடிச்சிருங்க. 1/2 டப்பு தண்ணி பிடிச்சிட்டு நீங்க ஃபுல்லா அதுக்குள்ள உட்காரணும். லேசான ட்ரெஸ் போட்டுக்கோங்க. எம்டி ஸ்டொமக்கு தான் இதுக்கு வந்து பெஸ்ட். ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். தண்ணீர் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர்ல வந்து 2 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கலாம், அல்லது நார்மல் வாட்டரை குடிக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காருங்க எம்டி ஸ்டொமக்ல. அதுக்குள்ள உட்காந்துருக்கணும். கால் பகுதி 2ம் வெளியில இருக்கணும். நம்மளுடைய உடம்பு பகுதியும் மேல இருக்கணும். நம்மளுடைய நெஞ்சுக்கு கீழே தான் அந்த வாட்டர் லெவல் இருக்கணும்.
தொடைக்கு கீழே இருக்கணும், முழங்கால் வரைக்கும் ஏறக்கூடாது. முழங்காலுக்கு கீழே தொடை லெவல்ல பாதியில இருந்தா போதும். அப்ப இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி நப்பி வச்சிருக்கோம் அப்படின்னோம்னா அதுக்குள்ள உட்காரும் பொழுது அந்த அளவுக்கு நம்பிடும். ஹாஃப் டப்பு வச்சிருந்தீங்கன்னா போதும், ஒரு நம்பிடும். அப்ப உங்களுடைய இடுப்பு பகுதி முழுவதுமே கூலிங் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் நாள்லயே ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரியும். நிறைய பேர் ஒயிட் டிசார்ஜ் இருந்தவங்க எல்லாம் கூட இந்த ஹிப்பாத்திலேயே இன்னைக்கு வந்து ரெடியா இருக்கிறாங்க. குழந்தையின்மை பிரச்சனை இருந்தவங்க 2 பேருக்குமே இதை நம்ம சொல்லுவோம், இதுல வந்து ரெடியா இருக்கிறாங்க. அப்ப இதை பயன்படுத்தி அதுக்கப்புறம் நீங்க தண்ணீர் விட்டான் கிழங்கும் சேர்த்து பயன்படுத்துங்களேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஏன்னா நம்ம பேஷன்ஸ் கொடுத்த அந்த அனுபவ பதிவு தான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு. அப்ப ஹிப்பாத் பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு வாங்கிக்கோங்க. தண்ணீர் விட்டான் கிழங்காவே கிடைக்கும், நீங்க வந்து பவுடர் ஃபார்ம்லயே கூட கிடைக்குது, நீங்க அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்ப நம்ம நாட்டு மருந்து கடைகள், சித்த ஆயுர்வேத மருந்து கடைகள்ல தண்ணீர் விட்டான் கிழங்கு கிடைக்கும். தண்ணீர் விட்டான் கிழங்கோட பவுடர் வாங்கிக்கோங்க. ஆமா, அப்ப தண்ணீர் விட்டான் கிழங்கு பவுடர் வாங்கிட்டு அதை நம்ம என்னங்க பண்ணணும்னா, காலையில ஒரு ஸ்பூன், நைட்டுக்கு ஒரு ஸ்பூன், ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணியில கலந்து சாப்பிடலாம், பால்ல கலந்து சாப்பிடலாம். பால்ல கலந்து சாப்பிட்டோம்னா எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆமா, பால் சேர்க்கக்கூடாது அப்படின்றது இயற்கை மருத்துவருடைய கூற்று, நம்மளே அதை சொல்லுவோம். ஆனா மருந்துக்காக வந்து நீங்க வந்து பால் எடுத்துக்கலாம். அப்படி ஒருவேளை வந்து மருந்துக்காக பால் எடுக்கிறோம்னா அதுல சில கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, 1 டம்ளர் பால்னா 1 டம்ளர் தண்ணி, ஈக்குவல் ரேஷியோ வாட்டர், சரிங்களா? அப்ப 1/2 டம்ளர் பால், 1/2 டம்ளர் தண்ணி, அப்ப மொத்தம் 1 டம்ளர் ஆயிருமா? அதை நல்லா அப்படியே கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த 100 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள எதுவும் கெமிக்கல்ஸ் எதுவும் இருந்தாலும் அதுவும் வந்து நல்லா கிளியர் ஆயிரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த பால்ல நீங்க அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு 1 ஸ்பூன் எடுத்து போட்டு அப்படியே ஒரு கலக்கிட்டு அதை வந்து குடிச்சிட்டு வாங்க. பாலில் தண்ணீர் விட்டான் கிழங்கு நீங்க சாப்பிட்டு வரும் பொழுது, காலையும் இரவும் சாப்பிட்டு வரும் பொழுது உங்க உடம்புல இடுப்பு பகுதி கூலிங் ஆகிறத கண் கூட பார்க்க முடியும். ஒயிட் டிசார்ஜ் சூப்பரா சாப்பாகும். ஓவர் பில்டிங் உங்களுக்கு போகுதுங்களா, அதுக்கும் இது ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும், அருமையா சாப்பாகும். அதே போல மாதவிலக்கே வரமாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலும் 3 மாசம் ஆச்சு, 4 மாசம் ஆச்சு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கும் இது ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணிக்கும். ஏன்னா கூலிங் ஆன உடனே நியூட்ரல் ஆயிரும். நியூட்ரல் ஆகி அது நல்லா வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்குங்க, பெட்டரா இருக்கும். அதுபோல உங்களுடைய வெஜினாவில் வந்து இச்சிங் இருக்குது, அங்க எரிச்சல் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குதுன்னா அதற்கும் ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். தண்ணீர் விட்டான் கிழங்கு விந்து அணுக்களை கட்டிப்படுத்தும். உங்களுடைய விந்து எண்ணிக்கை கூடுறதுக்கும் அந்த விந்து தன்மையை வந்து பாத்தீங்கன்னா கட்டித்தன்மையாக மாற்றுறதுக்கும், மொட்டாலிட்டி விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம்ல, அது வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதனாலதான் ஆண் இனப்பெருக்க மண்டல உறுப்புகளையும் பலப்படுத்தக்கூடிய, சக்தியூட்டக்கூடிய ஒரு கிழங்குனா இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு தான். அப்போ வந்து அவர்கள் ஆண்களும் வந்து பயன்படுத்தப்படும் பொழுது அவர்களுக்கு போகக்கூடிய வெட்டை நோய்களும் நம்ம வந்து அவர்களுக்கும் வந்து சரியாகும். அதாவது அதிகப்படியான உடம்பு சூடாயிருச்சுன்னா விந்தோனம் லீக் ஆகிறத அவங்க வந்து ஃபீல் பண்ணவே முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூரின்ல போய்கிட்டு இருக்கும், நைட்டு தூக்கத்தில் போய்கிட்டு இருக்கும், இது மாதிரியான நிலையெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 டேஸ்லேயும் வந்து உங்களுக்கு வந்து நார்மலுக்கு வந்துடும். இப்படி ஆண் பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமான ஒரே ஒரு விஷயம் உடலில் அதிகப்படியான வெப்பம். அதை தண்ணீர் விட்டான் கிழங்கு மூலமாக பயன்படுத்தி செய்யும் பொழுது இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பத்தை வெளியேற்றுறதுனால இந்த பிரச்சனைகளிலிருந்து நம்ம ஈஸியா வெளிவந்துடலாங்க. இதை பயன்படுத்தி உங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், இனப்பெருக்க மண்டலத்தை பலப்படுத்தி என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி.